ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுத்தாரு ஆண்டவர். சரிங்களா? ஒருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து. அப்ப 5 வச்சிருக்கோம், 10 மாத்திட்டான் வியாபாரம் பண்ணி. இன்னொருத்தர் 2 வச்சிருக்கோம், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி என்ன பண்ணிட்டானா, அவன் முயற்சி பண்ணி அவன் மண்டை மூலிகை கசிக்க என்ன பண்ணிட்டானா, 1-2 எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு பார்த்துட்டான். அதாவது 1 தாலந்து கொடுத்தவன் என்ன பண்ணானா, அந்த 1 காசு கொடுத்தவருக்கு அவன் என்னோட எஜமான் வந்து காசு கேட்டுருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, போயிட்டு மண்ணு தொட்டி புதைச்சு வச்சுட்டானா. உங்களுக்கு வர இன்காம ஒண்ணுமே பண்ணல, உங்களுக்கு வர இன்காம ஒண்ணுமே பண்ணல, அப்படியே யூஸ்லெஸ்ஸா அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க. புரியுதா என்ன சொல்லுவாங்க? ஒன்னும் புரியுதுமே சொன்னா பேங்க்ல சும்மா போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? சும்மா போட்டு வச்சிருக்கிறோம். அந்த பேங்க்ல வட்டி வருமா? சரிங்களா? எத்தனை % வட்டி கொடுக்குறான், எத்தனை % வந்துட்டு நம்மளுக்கு டிவைடட் பண்றான், ஒண்ணுமே தெரியாது. இபிஎஃப்ல போட்டா எத்தனை % வட்டி வருது நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்சூரன்ஸ்ல நம்ம காசு போட்டா எத்தனை வட்டி வருது, எத்தனை % வருது, எத்தனை நாள் இது வருது, பிகாஸ் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. பட் எவ்ரிதிங் கிங்டம் இஸ் கால்குலேட்டட். பரலோக ராஜ்யம் நம்ம இடத்துல வந்து என்ன கேட்கணுமா? கணக்கு கேட்கணும். உங்ககிட்ட கொடுத்த ஒரு வெள்ளிக்கு கணக்கு கேட்கும். உங்களுக்கு கொடுத்த இந்த தாளந்தை வைத்து செயல்படுத்துறீங்களா, என்னத்தை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கு கேட்கும். உங்களுக்கு தாளந்துக்கு உண்டான காரியத்தை கணக்குக்கு நமக்கு சொல்லிதான் ஆகணும். நான் சபைக்கு இது செஞ்ச, சபைக்கு அது செஞ்சேன், அதெல்லாம் உங்களுக்கு ஒன் சைட்டா இருக்கட்டுமே. ஆனா யூ மேக் டபுள் ஒன் நாட். அதாவது அது 2 மடங்காவும் 3 மடங்காவும் 5 மடங்காவும் மாத்தினீங்களா இல்லையா? ஒன்னு எக்ஸ்ட்ராவா 5ஆ மாத்தி 10ஆ மாத்தணும். எனக்கு கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, இயேசு என்ன சொல்றாருன்னா, சரியா, நீ நல்ல வேலை பண்ண, உத்தமமும் உள்ள ஊழியக்காரன வேலை செஞ்ச, அது 5 டபுளா மாத்தணும் எனக்கு. மாத்தி நல்ல ஊழியம் செஞ்ச, ஒண்ணு என்னது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துக்குள் பிரவேசினா, தேவனுடைய சந்தோஷம் எங்கன்னா பரலோக ராஜ்யம். அந்த பரலோகத்துக்குள்ளாக வழிக்கு யார் போகுதுன்னா, அந்த 5 வந்துட்டு 2ஆ மாத்தணும், டபுளா மாத்தணும், 10ஆ மாத்தணுக்கு அவனுக்கு உண்டாகுது. அதே போல இதே வார்த்தை இயேசு யாருன்னு சொல்லுவாருன்னா, அந்த 2 4ஆ மாத்திருப்பான், அதுக்கு அவனுக்கும் அதுதான் வரும். ஆனா இந்த 1க்கு பார்ப்போமே, இந்த 1 போய் புதைச்சு வச்சாங்க. இவனுக்கு தெய்வம் என்ன சொல்றாருன்னா, அந்த டபுளா பண்ணாம, எனக்கு கொடுத்த தாளந்து சரி, எனக்கு கொடுத்துருக்க வருவோம் சரி, ஐ நெவர் மேக் இட் டபுளா. டபுளா பண்ணலன்னா அது எங்க போய் முடியுது பாருங்க. இங்க பாருங்க, ஒரு தாளந்து கொடுத்தவன் ரீசன் சொல்லுவான். Until you giving reason, you can't make any single money. Until you give reason, you can't make any single money. அவன் என்ன ரீசன் தம்ம கொடுத்தான்? ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, இங்க பாருங்க, நீங்க எடுத்து வந்தீங்க, நான் புதைச்சிட்டேன், அந்த புதைச்ச ஒரு காசு திருப்பி கொடுத்துட்டேன். கடவுளை பார்த்து கேட்கிறான், நீங்க விதைக்காத இடத்துலயே அறுப்பீங்க. புரியுதா? நீங்க விதைக்காத இடத்துல அறுப்பீங்க, நீங்க என்ன பண்றான், தெளிக்காத இடத்துல சேர்வீங்க. அப்ப நீங்க ஒண்ணுமே செய்ய தேவை, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எதுக்கு நான் 1 நான் 2ஆ மாத்தணும்? அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா அவனோட மைண்ட் செட்டு, நான் ஒரு வெளியே 2ஆ மாத்தினா நீங்க வாழ போறீங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ரீசன் கொடுக்குற ஆளுங்க பாருங்க, இந்த ஒரு வெளி காசுக்கு கணக்கு எட்டனா they make ஒரு ரீசனபிளான அனுசர மாதிரி கொடுப்பாங்க. ஆனா புத்திசாலித்தனமா பேசுவாங்க, ஆனா ரீசனபிளாவே இருக்காது. இங்க அவன் புத்திசாலித்தனமா பேசுனது தேவனை பார்த்து கேட்கிறான், நீங்க அறுக்கவும் தேவையில்ல, வெதுக்கவும் தேவையில்ல, நீங்க எடுத்துக்குவீங்கிறான். அம்மாவா நியாயமா இல்லையா? நியாயமான கேள்விதான், இல்லன்னு இல்லை. ஆனா தேவன் இப்ப அவனுக்கு கொடுத்த பதில் மாத்திரம் நம்ம பார்ப்போமே. ஒரு காசை 2ஆ மாத்தல, தேவன் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை, பொல்லாதவனே சோம்பேறிக்காரனே. சோம்பேறியும் பொல்லாதவன். நம்ம கொஞ்சம் சிம்பிளைஸ் பண்ணி என்ன பேசலாம்? நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஓரம்போக்கு, ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றது புறம்போக்கை காரணே, அதுக்கப்புறம் பார்த்துட்டு சோம்பேறி காரணேங்கிட்டு, அதுக்கப்புறம் பாருங்க சரிங்களா, அப்படியானில் நீ என் பணத்தை காசுக்காரர் வாசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்ப ஆண்டவர் ஒரு பணத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த பணத்தை பெட்டி எவன்ட்டு கொடுத்துருக்கணும்? அவரே ஐடியா கொடுக்குறாரு. டிபாசிட் எப்படி சொல்லுவாங்க, பேங்க்ல எஃப்டி போடுவாங்க, டிவைடட் கொடுப்பாங்க, ஆமாவா இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு. ஒரு காசு கொடுத்தெல்லாம் மூட்டாங்க ஏச்சு போட்டுக்கலாம்ல, போடல. சரிங்களா? அப்புறம் அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் வந்தாருன்னா வட்டியோட வாங்குவார். அசலே திருப்பி கொடுக்க முடியல, எங்க வட்டி கொடுப்போம்? வாங்கினதே திருப்பி கொடுக்க முடியல, எங்க வட்டி கொடுப்போம்? வாங்கினது திருப்பி கொடுத்தா நீ வேலை செஞ்சிருக்கணும்ல, நம்ம அதுக்குண்டான உழைப்பு போட்டிருக்கணும், அதுக்குண்டான காரியத்தை யோசிச்சிருக்கணும்ல. ஒன்ஸ் மேக் மணி, ஒன்ஸ் மேக் மணின்னா எப்படி
மணி நெவர் கம் ஈஸிலி. ஐ மீன் மணி வந்தாலும் தக்கு பிடிக்க வைக்க ரொம்ப கஷ்டம். ஐ மீன் நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்தில் யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் நிறைய காசு வந்துச்சு, எவ்வளவு காசு வந்துச்சு, கொஞ்ச நாள் உட்காந்து யோசிப்போமே. ஒரு நிமிஷம் கொடுவேன், அரை செகண்ட் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் யோசிங்க, என் வாழ்க்கையில இது வரைக்கும் எவ்வளவு காசு நான் பார்த்துருக்கிறேன், அந்த காசுக்கு தெய்வம் என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு ரீசனபிளா ஆன்சர் இருக்கா? இல்ல ஆண்டவர் தெய்வம் கேட்பாரு, உனக்கு இவ்வளவு கொடுத்தனே, இவ்வளவு காரியத்தை கொடுத்தனே, நீ என்ன பண்ணன்னு கேட்கும் போது we must be accountable. I mean அதாவது நம்ம அதுக்கு உண்டான என்ன சொல்லணும், கணக்கை ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். ஐ மீன் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாளந்து வச்சிருந்தானா அவன்கிட்ட இருந்து புடுங்கி அவன்கிட்ட கொடுத்துரு. ஐ மீன் இதனாலதான் நம்மள்ட்ட அந்த காசை நம்ம we never big develop. நம்மளுக்கு ஒரு காசு வருதுன்னா அதை நம்ம செலவு பண்ணிக்கிட்டே போறோம், அதுக்குண்டான தெளிவான ஒரு புத்தி பயன்படுத்தாம, சிந்தையை பயன்படுத்தாம அப்படியே போன வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த காசை அப்படியே புடிங்கி வரத்துன்னு கொடுத்துருவார். அப்ப ஆண்டவர் இந்த பணத்தை பார்க்கிற விதம் வேற. ஏன்னா இந்த பணம் நம்ம வாழ்க்கையில ஹேண்டில் பண்ணாத வரைக்கும் நமக்குள்ள ஒரு பீஸ்னஸ், ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஆனா ஒன்ஸ் யூ ஹேண்டிலிங் த மணி, தென் உங்களுக்கு பார்க்கலாம் ஆண்டவரோட பீஸ்னஸ் கொஞ்சம் குறையும். ஆனா நம்மளுக்கு ரொம்ப அக்கௌண்டபிளா வரும். ஒரு மாதிரி நம்மளுக்கு என்ன வரும்னா ஒரு என்கவுண்டர்னா இப்ப நான் அவங்க இடத்துல பேசுற தொடர்பு கொள்றேன்னு வச்சுக்கோமே. இப்ப தேவனோட ராஜ்யம் நம்ம இடத்துல இந்த பணம் எப்போ நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும்போது ஒரு தொடர்பு வரும்போது எப்படியா வரும்னா, ஐ மீன் ஏதோ நம்மளுக்கு ரொம்ப கணக்குல ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்கும். எவ்ரிதிங்ஸ் அக்கௌண்டபிள். இங்க பாருங்க, நான் இந்த கடைசி இவனுக்கு ஒரு காசை புதைச்சு வச்சா நம்ம தாளந்தை பயன்படுத்தாம நெவர் பிக் டபுள் ஆகும். இன்கேஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளையோ, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காசும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த என்கிட்ட ஆண்டவர் ஒரு டேலண்ட் கொடுத்தனால அந்த தாளந்தை பயன்படுத்தி நான் காசு ஆக்குறேன். ஆமாவாலியா? அதை புரிஞ்சு பாருங்க. ஆண்டவர் எனக்கு தாளந்து கொடுத்துருக்கா, அந்த தாளந்தை பயன்படுத்தி நான் காசா மாத்துறேன். ஆனா அதை சரியாக பயன்படுத்தல. நான் வேணுக்கு பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் உள்ளான இறுதியத்துல ஆண்டு தாளந்து கொடுத்தப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாங்க, ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ரீசன் சொல்ற ஆட்களே ஆண்டவர் என்ன பண்றாரு நாங்க பாருங்க, சரியா, அழுகையும் பற்கற்பு இருக்கிற உண்டான இடத்துல தூக்கி வீசுறாரு, இருறு தள்ளி போடுறாரு. இந்த ரெண்டு இடம் எங்க இருக்கு? நரகத்துல தான் இருக்கு. அழுகையும் பற்கடிப்போம். இருள் எங்க இருக்கு? அந்த காரியம் இருக்கு. அப்ப நரகத்துலதான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் எதுவாகுமாவது உங்களோட பணம். இன்கேஸ் நம்ம அந்த பணத்தை டெவலப் பண்ணலன்னா, ஏன்னா பணம் தேவனோடு சம்பந்தப்பட்டது இல்ல, தேவனோட ராஜ்யத்தோட சம்பந்தப்பட்டது. தேவன் வேற, ராஜ்யம் வேற. தேவன் அன்பானவர், தேவன் நம்மளை நேசிப்பார், தேவன் நம்மளை அருந்திப்பார், தேவன் நம்மளை பாதுகாப்பார், தேவன் நம்மளை சோர்ந்து போன இடத்துல நம்மளை தூக்கிடுவார். ஆனா தேவ ராஜ்யம் அப்படி செயல்படாது. இப்படிதானே சொல்றாரு. இப்ப நம்ம இந்த தேசத்தின் குடிமகனா இருந்தோம்னா, இன்கேஸ் சரிங்களா, எனக்கு பர்சனலா ஒரு வைபியோ, பர்சனலா ஒரு நத்துவோ எனக்கு தெரியுதுன்னா, அவர் எனக்கு பர்சனலா தெரியும். ஆனா அந்த வைபியே, அந்த தத்துவோ சரியா இந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இன்கேஸ் நான் அந்த அரசாங்கத்துக்கு விரோதமா ஏதாவது காரியத்தை செயல்படுத்துனா, எனக்கு தத்துவம் தெரியும், எனக்கு வைபியம் தெரியும், எனக்கு பிரதமந்திரி தெரியும்னு சொல்லிட்டு என்னை ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஆமாவா இல்லையா? ஏன்னா நான் அந்த அரசாங்கத்துக்கு கீழ்படிஞ்சுதான் வேலை செய்யணும். அதே போல அந்த வைபியோ, அந்த தத்துவம் என்ன பண்ண மாட்டாரு, என்னை காப்பாற்றவும் முடியாது. ஏன்னா அவங்களே அந்த அரசாங்கத்துக்கு கீழ்படிவாங்க. அப்படிதான் இந்த தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் உண்டாக்குன ராஜ்யத்துல, அவர் உண்டாக்குன நீதியில, அப்ப அந்த நீதியின் பிரகாரம் நம்ம நடக்கணும்னா, அந்த லா பிரகாரம் நம்ம நடக்கும் பொழுது இப்ப ஆண்டு சொன்ன மணி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த காசை ஒழுங்கா பயன்படுத்துறதுல, உபயோகப்படுத்துறதுல நம்மள அதுக்கு உண்டான வேல்யூபிள் நம்ம காட்டு தெரியலன்னா, நம்ம அதுக்குண்டான அக்கௌண்டபிள் கொடுத்தாகணும். ஏசு நம்மளை காப்பாத்து சொன்னாலும் ஏசு காப்பாற்ற மாட்டார். பிகாஸ் we are playing with kingdom. நம்ம எதோட விளாடுறோம்னா ராஜ்யத்தோட விளாண்டுட்டோம்.